கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவன் நம் சார்பாய் இருக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மனுஷன் மூலமாகவும் ஏற்படுகிற சத்துனுடைய வல்லமைக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எப்பொழுது தேவன் நம்முடைய பட்சத்திலே இருப்பார்? மிக மிக எளிமையாக இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் அவருடைய பட்சத்திலே இருக்கும் பொழுது அவர் நம்முடைய பட்சத்திலே இருப்பார். நாம் அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை பாடும் பொழுது, அவருக்கு அடுத்த பணிகளை செய்யும் பொழுது, அவருக்கு பிரியமாய் நாம் நடக்கும் பொழுது, அதாவது நாம் அவருடைய பட்சத்திலே இருக்கும் பொழுது அவர் நம்முடைய பட்சத்திலே இருப்பார். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மனுஷன் மூலமாகவும் ஏற்படுகிற சத்துருடைய கிரியைகள் நமக்கு ஒன்றும் செய்யாது. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தந்த இந்த நல்ல வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, சங்கீதம் 118:6 பிரகாரம் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எப்பொழுதும் எங்களுடைய பட்சத்திலே இருந்து நாங்கள் பயப்படாதபடிக்கு எங்களை நடத்தி, மனுஷன் மூலமாக ஏற்படுகிற சத்துருடைய சகல வல்லமைகளிலிருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக. இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுடைய பட்சத்தில இருக்கும்படியாக நாங்கள் உம்முடைய பட்சத்தில இருப்போம் என்று சொல்லி அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பட்சத்திலும் நீர் இருந்து அவருடைய பயத்தை நீக்கி அவர்களுக்கு எதிராக எழும்புகிற சகல வல்லமைகளிலிருந்தும் அவர்களை விடுவித்து ஜெயத்தை தருவீராக. கர்த்தர் அவனமாகவே செய்தபடினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.